الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும், காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும், இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும், பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் ஊடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும், அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய், அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறை கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும், எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்தவனாய், மார்க்கத்தை மறக்கடிக்கும் மகிழ்ச்சிகள் என்ற தலைப்பினூடாக பெருநாள் தினத்தை அடைந்து ஐயாமு தஷ்ரீக்கினுடைய சந்தோஷமாக உண்டு பருகக்கூடிய தினங்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் எங்களை திசை திருப்பிவிடக் கூடாது என்ற மைய கருத்தை உள்ளடக்கியதாய் இன்றைய ஹுத்பாவை அமைத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற காலப்பகுதியில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை மையப்படுத்தி பல வகையான நிகழ்வுகளினால் செயற்பாடுகளினால் சந்தோஷம் அடைகிறான். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரங்கள் கிடைக்கின்ற பொழுது
அந்த மனிதன் சந்தோஷம் அடைகிறான். அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியும் என கருதுகிறான். அவன் விரும்பக்கூடிய வாகனங்களை வாங்கி ஓட முடியும். அவன் விரும்பக்கூடிய மாளிகைகளை கட்டி அதில் வாழ முடியும். அவன் விரும்பக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிட முடியும் என்று பொருளாதாரங்களை மையப்படுத்தி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சந்தோஷப்படுகிறார். அதே போன்று திருமணம் முடிக்கின்ற பொழுது, திருமணம் முடித்து குடும்பமாக வாழுகின்ற அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கின்ற பொழுது குடும்பத்தை மையப்படுத்தி இவ்வாறு ஒரு மனிதன் சந்தோஷம் அடைகிறான். அதே நேரத்தில் நல்ல நண்பர்கள் கிடைக்கின்ற பொழுது, அவர்களோடு நேரங்களை செலவழிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் சந்தோஷம் அடைகிறான். விளையாடுகின்ற பொழுது, சில போட்டிகளில் வெற்றி அடைகின்ற பொழுது மனிதர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அது போன்றுதான் பெருநாள் தினங்கள் வருகின்ற பொழுது மனிதர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். இவ்வாறான சந்தோஷங்களை இஸ்லாம் ஒரு பொழுதுமே தடை செய்யவில்லை, மாறாக ஆர்வமூட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த சந்தோஷங்கள், இந்த மகிழ்ச்சிகள் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் மனிதர்களை தூரமாக்கி விடக்கூடாது என்கின்ற அம்சத்தில் அதிக கவனம் செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு கிடைக்கப் பெறக்கூடிய மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாங்கள் மேற்கொள்வதை விட்டும் எங்களை தடுத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா தடுத்த அம்சங்களை செயற்படுவதன் பக்கமும் எங்களை அது தள்ளிவிடக்கூடாது, இட்டு சென்று விடக்கூடாது. அல்லாஹ் தடுத்த காரியங்களை எங்களை செய்வதின் பக்கமும் அந்த சந்தோஷங்கள் இட்டு சென்று விடக்கூடாது. இந்த இரண்டு காரியங்களும் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவ்வாறான சந்தோஷங்களை இஸ்லாம் ஆர்வமூட்டுகிறது என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமை யஃஅல் ذلك, யார் அதை செய்கிறாரோ, யாருக்கு அவருடைய பொருளாதாரங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் திசை திருப்ப செய்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மிக முக்கியமான இரண்டு விடயங்களை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று எங்களுடைய பிள்ளைகள். அல்ஹாகுமுத் தகாஃபுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அதிகமாக தேட வேண்டும், அதிகமாக தேட வேண்டும் என்பது உங்களை திசை திருப்பி விட்டன. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மக்பராக்களை, கபர்களை சந்திக்கும் வரைக்கும், இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் மரணிக்கும் வரைக்கும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக தேட வேண்டும் என்றே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவைகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் மனிதர்களை திசை திருப்பி விட்டன என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுக்கு தரப்படக்கூடிய மகிழ்ச்சிகள், நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருநாள் தினங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செயற்படுத்துவதை விட்டும் எங்களை திசை திருப்பி விடக்கூடாது. ரமலானுடைய ஒரு மாதமும் நாங்கள் எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகைகளையும் தாண்டி உபரியான வணக்கங்களை, எங்களுடைய தூக்கங்களை தியாகம் செய்து நிறைவேற்றினோம். அந்த ஒரு மாத காலம், அதன் பின்னர் பெருநாள் தினம் வந்தது. அந்த தினத்தில்
கடமையாக்கப்பட்ட தொழுகைகளில் கூட கவனையினமுற்றவர்களாக நாங்கள் இருந்தோம். அது போன்றுதான் துல்ஹிஜ்ஜா மாதம் எங்களிடம் வந்திருக்கின்றன. இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம், ஹஜ்ஜுடைய கிரிகைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களும் ஜிஹாதில் ஈடுபடுவதை விட அல்லாஹ்வுக்கு அந்த 10 தினங்களிலும் செய்யப்படக்கூடிய நல்லமல்கள் மிக மிக விருப்பத்துக்குரியவை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன அந்த 10 நாட்களை அடைய பெற்ற நாங்கள் எங்களால் முடியுமான வரைக்கும் நல்ல காரியங்களில் அந்த 10 நாட்களை செலவழித்தோம். அந்த 9 நாட்களும் பெருநாள் தினத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 9 நாட்களும் நாங்கள் ஃபர்து தொழுகைகளை, கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தோம். இதனுடைய சிறப்புகள் எங்களுக்கு சொல்லப்பட்டன. அதிகம் அல் குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தோம். தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். குறிப்பாக அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்திலே அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். ஈதுல் அல்ஹா என்ற பெருநாள் தினம் வந்தது. அன்றிரவு பெருநாள் தினத்தை அடைய பெறக்கூடிய நாங்கள் அன்றிரவு நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி விட்டு விளையாட்டுகளிலும் களியாட்டங்களிலும் செலவழித்து விட்டு 9 நாட்களும் எந்த ஒரு தொழுகையுமே ஜமாஅத்தோடு தவறவிடாமல் தொழுத நாங்கள் ஈதுல் அல்ஹா என்ற அந்த பெருநாள் தினத்திலே எங்களில் எத்தனையோ உறவுகள் ஃபஜ்ர் தொழாதவர்களாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தோஷமான நாள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய நாள், அல்லாஹ்வின் தூதரினால் 2 பெருநாள் தினங்கள் உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய தினங்கள் அவை என்று அடையாளமிடப்பட்ட நாட்களில் ஒரு நாள். அல்லாஹ் விரும்புகின்ற அமைப்பிலே அந்த நாட்களை செலவழிக்க வேண்டிய முஸ்லிம்கள் வீணிலும் விளையாட்டிலும் நேரங்களை கழித்துவிட்டு வீட்டிலே ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் பெருநாள் தினத்தை அடைந்த பின்னர் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு ظுஹர் அஸர் தொழுகைகளை விளையாட்டுகளிலேயும் தூக்கங்களிலேயும் எத்தனை உறவுகள் கழித்துக் கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் ஒரு பொழுதுமே அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதை விட்டும் எங்களை தடுத்து விடக்கூடாது. அப்படி அவை தடுத்து விட்டால் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் தஆலா அழைத்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு ஆத்மாவும் நல்ல காரியங்களை சம்பாதித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் இந்த உலகத்திலே ஆகிவிட வேண்டாம். சந்தோஷங்கள் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்கின்றன. அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதை விட்டு எங்களை தூரமாக்குகின்றன. ஈமானிய உறவுகளை, இவ்வாறான சந்தோஷங்களை ஒரு பொழுதுமே இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறான சந்தோஷங்கள் ஹராம் என இஸ்லாம் தீர்ப்பு வழங்குகிறது. எனவே அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பெருநாள் தினங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சந்தோஷமான தினங்களாக தந்திருந்தாலும், நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அய்யாமு தஷ்ரீக் உண்டு பருகக்கூடிய சந்தோஷமான தினங்களாக இருந்தாலும், அல்லாஹ் மறக்கடிக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதை விட்டும் தூரமாக கூடிய தினங்களாக இந்த தினங்கள் மாறுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா
அவன் எங்களை கோபிக்கக்கூடிய, எங்களை நாளை மறுமை நாளிலே நஷ்டத்திற்குள் உள்ளாக்கக்கூடிய தினங்களாக இந்த தினங்கள் மாறிவிடும் என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எவ்வாறான செயற்பாடுகளை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என தடுத்தார்களோ அந்த செயற்பாடுகள், அந்த காரியங்கள் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான தினங்களிலும் தடுக்கப்பட்டவைதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பெருநாள் தினம்தானே. என்னமோ பெருநாள் தினம் என்பது ஒரு மனிதன் சுவனத்துக்கு சென்று விட்டால் இந்த உலகத்திலே தடுக்கப்பட்டிருந்த சில காரியங்கள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதாக மாறும். அது போன்று இன்று எங்களில் பலர் கருதி விடுகிறார்கள். மதுபானம் ஹராம். இந்த உலகத்திலே நான் பிறந்தது தொடக்கம் மரணிக்கும் வரைக்கும் மதுபானம், அதை அருந்துவது ஹராம். இது சுவர்க்கத்தில் எங்களுக்கு என்ன செய்யும்? ஹலாலாக்கி தரப்படும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இன்று எங்களில் எத்தனையோ முஸ்லிம் பேர்களை சூட்டிக் கொண்ட இளைஞர்கள் பெருநாள் தினங்களில் மதுக்கடைகளில் மதுபானங்களை பெறுவதற்கு கியூவிலே நிற்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நினைக்கிறார்கள் இன்று சந்தோஷமான தினம்தானே, பெருநாள் தினம்தானே, இன்றைய தினம் மாத்திரம் தானே நான் அனுபவிக்க போகிறேன். அன்பிற்குரிய உறவுகளே, அந்த ஹராத்திலே நீ இருக்கின்ற பொழுது உனக்கு மரணம் வந்து விட்டால் சிந்தித்துப் பார். நாளை மறுமை நாளிலே உன்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நீ செய்த பாவத்தை விட்டும் தௌபா செய்வதற்கு அல்லாஹ் அவகாசம் உனக்கு தரவில்லை. உன்னுடைய மறுமையினுடைய நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, எனவே எங்களுக்கு தரப்படக்கூடிய மகிழ்வுகள், சந்தோஷங்கள், அல்லாஹ் தஆலா தடுத்த காரியங்களை செய்வதன் பக்கம் எங்களை இட்டுவிடக் கூடாது, இட்டு சென்று விடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நிஅமதானி, இரண்டு அருட்கொடைகள், மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அந்த இரண்டு நிஅமத்துகளிலேயும் அலட்சிய போக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஸ்ஸிஹ்ஹது, உடல் ஆரோக்கியம், வல் ஃபராக், ஓய்வு நேரம். உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலப்பகுதிகளில் நின்று வணங்குவதில் கவனக்குறைபாடு, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் எங்களிடம் இருந்தால் ஹஜ் செய்வது எங்கள் மீதான கடமை. ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலப்பகுதிகளில் ஹஜ் வணக்கத்திற்காக செல்லாமல் இருந்துவிட்டு உடல் ஆரோக்கியம் குறைந்த பின்னர், நோயாளிகளாக மாறிய பின்னர் நாம் சிந்திக்கிறோம், கடந்து வந்த காலம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருந்தான், நான் நின்று வணங்குவதில் பொடுபோக்குள்ளவனாக இருந்து விட்டேனே. இப்பொழுது நான் இரவு நேரங்களில் மணித்தியாலங்கள் நின்று வணங்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் நின்று வணங்க முடியவில்லை. கண் விழித்து ரப்பை சுஜூது செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் கண் விழிக்க முடியவில்லை. ஆரோக்கியத்தை கழித்த பின்னர், நோய்வாய்ப்பட்ட பின்னர் ஒரு மனிதன் கவலைப்படுகிறான். அது போன்றுதான் ஓய்வு நேரம். பெருநாள் தினங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஓய்வை தருகிறான். பெருநாள் தினங்களில் அல்லாஹ் தஆலா நாங்கள் நிம்மதியாக இருப்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார். இந்த ஓய்வு நேரங்கள் அல்லாஹ்வும் தூதரும் தடுத்த காரியங்களில் அந்த ஓய்வு நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இன்று எங்களில் பலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, ஓய்வு நேரங்களில் இஸ்லாம் தடுத்த பல காரியங்களில் எங்களுடைய உறவுகள் ஈடுபடுகிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தூங்குவதற்காக வேண்டி நாங்கள் சென்று விட்டால் இஸ்லாம் எப்படி தூங்க வேண்டும் என சிறந்த வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. தூங்குவதற்கு முன்னர் வுது செய்ய வேண்டும்,
தூங்குவதற்கு முன்னர் எங்களுடைய வீடுகளில் ஏதாவது உணவுகள் குடிபானங்கள் திறந்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் இருந்தால் அவைகளை மூடிவிட வேண்டும், ஜன்னல்களை அடைக்க வேண்டும், கதவுகளை மூட வேண்டும். இவ்வாறான பல வகையான ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதே நேரத்தில் பல வகையான ஔராதுகளையும் துஆக்களையும் திக்ர்களையும் ஓதிவிட்டு தூங்குமாறு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இன்றைய கையடக்க தொலைபேசி சமூக வலைதளங்களின் ஆதிக்கங்களின் பின்னர் இஸ்லாம் காட்டிய இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் ஓரத்தள்ளப்பட்டு மொபைல் போன்களை பார்த்த வண்ணமே தூங்கக்கூடிய பலர்தான் இன்று உலகளாவிய ரீதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் மாத்திரம் கிடையாது, எல்லோரும் இந்த சமூக வலைதளங்களில் ஈடுபடக்கூடிய பலரும் மொபைல் போன்களை பார்த்து கொண்டுதான் என்ன செய்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்கிறதா? அதை இஸ்லாம் வழிகாட்டியதன் பிரகாரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓய்வு நேரங்களை கழிக்க வேண்டும். சமூக வலைதளங்கள் பார்ப்பது முழுமையாக பிழை என்று நான் சொல்லவில்லை. நல்ல காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். உலகத்தில் நடக்கக்கூடிய செயற்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மார்க்க விடயங்களுக்காக வேண்டி அதிகம் இந்த கையடக்க தொலைபேசியில் எங்களால் பயன்படுத்த முடியும். ஒரு காலத்தில் அல் குர்ஆனை ஓதுவதென்றால் பெரிய அல் குர்ஆனை கைகளில் எடுத்துக்கொண்டு ஓத வேண்டிய நிலை இருந்தது. அதன் பின்னர் சிறிய அல் குர்ஆன்கள் வந்தன. இப்பொழுது கைகளில் இருக்கக்கூடிய மொபைல் போன்களிலே அல் குர்ஆனினுடைய பல வகையான அமைப்புகள் வந்திருக்கின்றன. சில பொழுதுகளில் கேட்கலாம், சில பொழுதுகளில் ஓதலாம். பல வகையான அமைப்புகள் என்ன செய்யப்படுகின்றன, வந்திருக்கின்றன. ஓய்வு நேரங்களா, நாங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களா, காலையில் இருந்து இரவு வரைக்கும் எங்களால் அல் குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கான நேரங்கள் கிடைக்கப் பெறவில்லையா? தூங்குகின்ற பொழுது இதை எடுத்து சில வசனங்களை ஓதிவிட்டு தூங்கலாம். ஆனால் பலர், குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகள் இசைகளை கேட்டவண்ணமே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நேரங்கள், நாளை எங்களுடைய கண்கள் பறிக்கப்பட்டு விட்டால், கண்களுடைய பார்வை பறிக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ் தஆலா தந்த ஆரோக்கியத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால், கண்களால் அல் குர்ஆனிய வசனங்களை பார்த்து ஓத முடியவில்லை என்று ஏங்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் வந்த பின்னர் தான் அல்லாஹ் தஆலா தந்த அந்த நிஅமத் எங்களுக்கு புரியப்படும். ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இசைகளோடு இணக்கமான உறவுகளை வைத்திருக்கக்கூடியவர்களே, இசை என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு அம்சம். எந்த அளவுக்கு என்றால், சில அறிஞர்கள், உலமாக்கள், செலவுகள் சொல்லுகிறார்கள், அல் குர்ஆனும் இசையும் ஒரே உள்ளத்தில் ஒன்றாக இருக்க முடியாது. எப்படி நீர் பயிர்களை முளைக்க செய்யுமோ அது போன்று இசை உள்ளத்திலே நயவஞ்சகம் என்கின்ற நிஃபாக்கை உருவாக்கும். ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சிலர் உருவாகுவார்கள் என்னுடைய உம்மத்திலிருந்து, ஹராமாக்கப்பட்ட சில அம்சங்களை ஹலாலாக்க தேடுவார்கள், விபச்சாரத்தை ஹலாலாக்க தேடுவார்கள், ஆண்கள் பட்டு அணிவதை ஹலாலாக்க தேடுவார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மதுவை ஹலாலாக்க தேடுவார்கள், இசை கருவிகளை ஹலாலாக்க தேடுவார்கள். வல் மஆசி, இன்று சமூக வலைதளங்களின் ஆதிக்கம், எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் இசை இல்லாத ஒரு காட்சியே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இசையினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. பயான் நிகழ்வுகள், அல் குர்ஆன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இவைகளை தவிர்த்து நாங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கள், அது நல்ல தகவலை சொல்லக்கூடிய வீடியோக்களாக இருக்கட்டும், இஸ்லாம் தடுத்த அம்சங்களில் ஆசையூட்டக்கூடிய வீடியோக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கு இசை இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இசையினுடைய ஆதிக்கம். சிலர் இது ஹலால் என்ற ஃபத்வா கொடுக்கின்ற அளவுக்கும் அன்று அல்லாஹ்வின் தூதர் தடுத்த காரியம் இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இசையை பொறுத்தவரைக்கும் நாம் அதிகமாக சொல்லக்கூடிய இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, இசையை நாம் கேட்பது அது தடுக்கப்பட்ட காரியம், ஹராம். அதே நேரத்தில் இசையை நாம் பரப்புவது, ஷேர் பண்ணுவது. நான் சமூக வலைதளங்களில் இசையை கேட்கிறேனா,
அது என்னோடு மாத்திரம் அந்த பாவம் என்ன செய்யும், நான் அந்த இசை கேட்டதற்கான பாவம் மாத்திரம் தான் கிடைக்கும். அதே நேரத்தில் இசையை நான் ஸ்டேட்டஸாக வைக்கிறேன், ஒரு வீடியோவை நான் பகிர்கிறேன், அதில் இசை இருக்கிறது, அதை எத்தனை லட்சம் மக்கள் பார்க்கிறார்களோ அத்தனை லட்சம் மக்களுக்கு கிடைப்பது போன்ற பாவம் எனக்கு கிடைக்கும். நான் இசையை ஷேர் பண்ணி விட்டு மரணித்து விடுவேன், நான் மரணித்த பின்னரும் அந்த பாவங்கள் எனக்கு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவங்களுக்கும் பகைமைக்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து கொள்ளாதீர்கள். பாவத்துக்கு நாங்கள் உதவியாக இருந்தால் அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அதே பாவம் எனக்கும் கிடைக்கும் என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பெருநாள் தினங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் சில முஸ்லிம் ஊர்களிலே கேள்விப்படுகிறோம், சில கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்த சந்தோஷமான தினங்களை கழிப்பதற்காக வேண்டி கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்த கலை நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்றால், சில நாடகங்கள் அரங்கேறும். ஏதாவது சமூகத்துக்கு நல்ல ஒரு கருத்தை தான் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அதை நடிப்பின் மூலமாக என்ன செய்வார்கள், வெளிப்படுத்துவார்கள். நடிப்பு இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்ட ஒரு அம்சம் கிடையாது. நடிப்பு என்பது பொய். நடிப்பு என்பது செயல் ரீதியான ஒரு பொய். ஒரு இளைஞர் வயசாளி போன்ற முதியவர் போன்று என்ன செய்வார், நடிப்பார். அப்ப அது பொய் தானே. உண்மையிலே அவர் யார், ஒரு இளைஞர். அவர் என்ன செய்வார், ஒரு வயோதிபரை போன்று நடிப்பார். ஒரு தந்தை இல்லாதவரை தந்தை என்று அழைப்பார். இதெல்லாம் இஸ்லாத்தில் கடுமையாக என்ன செய்யப்பட்டது, கண்டிக்கப்பட்ட அம்சங்கள். தந்தை இல்லாத ஒருவரை தந்தை என அழைப்பார். ஒருவர் பெண்ணை போன்று நடிப்பார், ஒருவர் பெண்ணை போன்று நடிப்பார். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகள், எனவே கலை நிகழ்வுகள் இது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. நாடகம் நடிப்பது. இன்னொன்று, அவைகள் இசைகளோடு அரங்கேறும். அவைகள் இசைகளோடு அரங்கேறும். எனவே பெருநாள் தினங்கள் சந்தோஷத்துக்குரிய தினங்கள், இவைகளிலே பாவங்கள் கலக்கக்கூடாது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வோம். அந்த குடும்ப உறவுகளை புதுப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இது என நாம் எத்தனை பேர் நினைத்திருக்கிறோம், அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். எத்தனை உறவுகளுக்கு சென்று வீடு வீடு சென்று சலாம் சொல்லி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் இந்த பெருநாள் தினங்களின் மூலமாக எவைகளை எங்களிடம் எதிர்பார்க்கிறதோ அவைகளை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு சந்தோஷமான தினம், சந்தோஷத்தை வெளிப்படுத்து. எப்படி வெளிப்படுத்துவது? இளைஞர்கள் வேக கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்களை செலுத்துவதன் மூலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. வாகனங்கள் என்பது யார் அதை முறுக்கினாலும், யார் எக்ஸிலேட்டர்ல காலை வச்சு அமர்த்தினாலும் அது ஓடும். அது ஒரு வரவேற்கத்தக்க, அவரை பற்றி நாம் என்ன செய்வது, சந்தோஷமாக பேசக்கூடிய, அவரை ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல. யார் செய்தாலும் அந்த வாகனம் என்ன செய்யும், ஓடும். ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? சந்தோஷமாக மகிழ்ச்சிகளாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் கவலைகளோடு, மரணம், கையுடைந்து காலுடைந்து கவலைகளோடு அந்த நாட்களை கழிக்க வேண்டிய ஒரு நிலை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய இளைஞர்களுக்கு பெண்களை கண்டால் என்னதான் உணர்வுகள் உருவாகிறதோ தெரியவில்லை. அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. பாதைகளிலே, ஊரினுள் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாதைகளில் கூட அதிவேகமாக வாகனங்களை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருகாமை நாம் செல்லுகின்ற பொழுது பயந்து திகைத்து போய் சில வினாடிகள் மூச்சில்லாமல் நிற்கக்கூடிய சில நிகழ்வுகளை கூட பார்க்கிறோம். அப்படியே உறைந்து போகக்கூடிய அளவுக்கு அதிவேகமாக வாகனங்களை செல்லும். இவைகள் எல்லாம் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அம்சமே இல்லை என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்களுடைய சிந்தனைகள் அப்படியே மாறிவிட்டன. அதிவேகமாக வாகனங்கள் ஓடுவது ஒரு உணர்வை, ஒரு சந்தோஷத்தை தருவது போன்றிருக்கிறது. ஈமானிய உறவுகளே, அதனுடைய பின்விளைவு எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் நடந்தறியும் கூட, எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்தும் கூட, எத்தனையோ உறவுகள், எத்தனையோ இளைஞர்கள் கைகளையும் கால்களையும் இழந்தும் கூட இன்னும் படிப்பினை பெறாத ஒரு ஜாஹிலியத்தான சமூகமாகத்தான் இன்றைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஈமானிய உறவுகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே இந்த பெருநாள் தினங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சிகளாக கழிக்கப்பட வேண்டிய தினங்கள். ஆனால் அல்லாஹ்வும் தூதரும் வரையறுத்த அந்த வரம்புகளை மீறக்கூடாது என்கின்ற விடயத்திலே ஈமானிய உறவுகளே நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சாப்பிட்டு உண்டு பருகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த தினங்கள் நிச்சயமாக எங்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய தினங்கள். அதே நேரத்தில் இந்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதை விட்டும் எங்களை தூரமாக்கி விடக்கூடாது. அல்லாஹ்வும் தூதரும் தடுத்த காரியங்களை செய்வதின் பக்கமும் எங்களை இட்டு சென்று விடக்கூடாது என்கின்ற பகுதியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஈமானிய உறவுகளே, இந்த பெருநாள் தினங்கள் வந்துவிட்டால் சந்தோஷமாக குடும்பங்கள் ஒன்று கூட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே சில குடும்ப ஒன்று கூடல்கள் நடைபெறும். உண்மையிலேயே குடும்பங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே அந்த நிகழ்வுகள் செய்யப்பட்டால் அதனுடைய முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் தடுத்த சில நிகழ்வுகள் அங்கே அரங்கேறுவதை நாம் பார்க்கிறோம். குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே எங்களுக்கு மஹரமானவர்களும் இருப்பார்கள், அஜ்னபியத்தான உறவுகளும் இருப்பார்கள். என் கூட பிறந்த என்னுடைய தாயுடன் கூட பிறந்த சகோதரி எடுத்துக்கொண்டால் அவன் நம்மளுக்கு மஹரம், சிறிய தாய், அதாவது சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அவைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கு யார் கிடையாது, மஹரம் கிடையாது. இதை தாண்டி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணம் முடித்திருப்பார்கள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் திருமணம் முடித்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் தான் என்ன செய்ய போகிறார்கள், ஒன்று சேர போகிறார்கள். இந்த இடங்களிலே மஹரம் அஜ்னபியத்தான உறவு பேணப்படுவது மிக குறைவாகவே நாம் என்ன செய்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் சில போட்டிகள் என்ன செய்கிறார்கள், நடத்துகிறார்கள். இசையை போட்டுவிட்டு அப்படி சின்ன பிள்ளைகள் கதிரையில இருந்து விளையாடுவார்கள். ஒரு சேரா என்ன செய்யற, யாருக்கு அந்த இசையை நிப்பாட்டிய உடனே எல்லாரும் சேர்ல அமரும், யாருக்கு சேர்ல அவர் அவுட், அப்படி ஒரு சேரா கழிப்பார். இந்த நிகழ்வுகள் அப்படியே பெண்கள் என்ன செய்வார்கள், ஓடி ஓடி விளையாடி கொண்டிருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருமே அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் என்ன செய்வார்கள், பார்த்து கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்டா அறவே அனுமதிக்கப்படாத அம்சங்கள். சில பொழுதுகளில் பெண்கள் ஒரு பக்கமும் ஆண்கள் ஒரு பக்கமும் என்று கயிறு இழுக்கிறார்கள். அப்படி பெண்கள் விழுவார்கள், அவர்களுடைய ஆடைகள் ஆங்காங்கே என்ன செய்யும், மறைக்க வேண்டிய பகுதியில் வெளிப்படும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இப்படியான ஒன்று கூடல் நடத்தக்கூடியவர்கள் உண்மையிலேயே நல்ல காரியம். நாம் அதை முழுமையாக பிழை என்று சொல்லவில்லை. ஆண்களுக்கான தனி ஒரு ஏற்பாடு, பெண்களுக்கான ஒரு தனி ஏற்பாடாக என்ன செய்ய எல்லோரும் ஒன்றாக கலக்குகின்ற பொழுது இங்கே மஹரம் அஜ்னபியத்தான உறவு 100% புறக்கணிக்கப்படுகிறது. அதே போன்றுதான் சில பொது இடங்களில் பெருநாள் தினங்களை நாங்கள் ஒன்று கூடுவோம். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் கடற்கரை, அங்கே நாம் என்ன செய்வோம், சந்தோஷமாக வீடுகளிலே சில சாப்பாடு பொருட்கள் நாம் செய்திருப்போம், அவைகள் எடுத்துக்கொண்டு போவோம், அல்லது குடும்பங்களை அழைத்துக் கொண்டு அங்கே சென்று உணவுகளை சாப்பிட்டு ஏதாவது குடித்து விட்டு வருவோம். இதை நம்ம பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் இது ஆண் பெண் கலப்பாக ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, மாறிவிடக்கூடாது. ஆண்களும் பெண்களும் உரசிக்கொண்டு செல்லக்கூடிய சில நிகழ்வுகள் என்ன செய்கிறது, நடக்கிறது. இது தெளிவான ஹராம். நம்ம ஒரு நல்லதை செய்ய போய் நம்ம சந்தோஷமா பேசி இருந்துட்டு வருவோம் என்று ஒரு நல்லதை செய்ய போய் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த சுன்னாவை குடும்பங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்க போய் அது பாவமாக என்ன செய்யக்கூடாது,
மாறிவிடக் கூடாது. எனவே நாங்கள் கடற்கரைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, செல்லுகின்ற பொழுது பெண்கள் குறிப்பாக ஆடை விடயத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த அறிவு மட்டம் உலகளாவிய ரீதியிலே வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் கலாச்சாரங்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனையோ உலமாக்கள் முஸ்லிம் சமூகத்தில் உருவாகிறார்கள். அதே போன்று எத்தனையோ பெண் ஆலிமாக்கள் என்ன செய்கிறார்கள், உருவாகிறார்கள். இலங்கை எடுத்துக்கொண்டாலே எத்தனையோ அரபு மதரசாக்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு என இருக்கிறது. வளர்ந்து கொண்டே போகிறது அறிவு. ஆனால் அதனுடைய விளைவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக மோசமான நிலையாகவே போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஓதிய பெண் ஆலிமாக்கள் அவர்களுடைய ஆடைகளை பார்க்கின்ற பொழுது மிக கவலைக்கிடமான நிலையில், அதே நேரத்தில் ஓதாத மதரசாக்கு போகாத வீட்டு சூழலில் அழகாக வளர்ந்த பிள்ளைகள் அழகான முறையில் ஹிஜாபை பேணுகிறார்கள். ஆனால் மதரசாக்கு போய் மார்க்கத்தை படித்து மார்க்கத்துக்கு அவன் 7-10 வருடங்கள் தியாகம் செய்து விட்டு வருகின்ற பெண்களுடைய ஆடைகளை பார்க்கின்ற பொழுது நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு மோசமாக இறுக்கமாகவும் அல்லாஹ் மறைக்க வேண்டும் என சொன்ன அந்த பகுதியில் வெளிப்படையக்கூடிய அமைப்பிலும் வெளியாகக்கூடிய அமைப்பிலே ஜில்பாப் ஹிமார் என்று அல் குர்ஆன் வலியுறுத்தப்படக்கூடிய ஆடைகள் அப்படியே புறக்கணிக்கப்படுகிற அமைப்பிலே ஜில்பாப் ஹிமார் என்றால் தலையை மறைத்து அப்படியே முக்காடாக மார்பகங்களுக்கு மேலால் ஆடையை போட வேண்டும். இது பெண்களுக்கு வாஜிபான ஆடை. ஆனால் கழுத்துக்களோடு ஆடைகளை செய்கிறது சுருங்கி விடுகின்றன. ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இங்கு பெண்களை பெற்றெடுத்த தந்தைமார் இருக்கிறீர்கள், கணவன்மார் இருக்கிறீர்கள், சகோதரர்கள் இருக்கிறீர்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. எங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். வெறுமனே பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு ஆயிரக்கணக்கில் அவர்களுக்கு செலவழித்து ஆடைகளை வாங்கி கொடுப்பது மாத்திரம் எங்களுக்கு கடமை கிடையாது. அந்த ஆடைகள் இஸ்லாம் வழிகாட்டிய ஆடைகளா என்பதை பார்த்துத்தான் நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவிமார்களுடைய சகோதரர்களுடைய உடல் பாகங்கள் வெளிப்படக்கூடிய இந்த ஆடைகள் அமையப்பெறுமா? இதையெல்லாம் பார்த்துத்தான் வாங்கி கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களை பைக்குகளிலே ஏற்றிக் கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய மனைவியை ரசிக்கிறார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் பலர் ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் போலும் அந்த அளவுக்கு இறுக்கமான ஆடைகளை அணிந்து அந்த பெண்களுடைய உடல் பாகங்கள் வெளிப்படுகின்ற அமைப்பிலே எந்த ஒரு ரோஷமுள்ள கணவனும் அப்படி செய்ய மாட்டார். சுருக்கமாக சொல்ல போனால் அதே மாதிரி தான் எந்த ஒரு வெட்கமுள்ள பெண்ணும் என்ன செய்ய மாட்டார், அப்படி ஆடை அணிய மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் அன்றே சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா. 2 கூட்டத்தினர் அவர்கள் நரகிலே இருப்பார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படியான சமூகம் இருக்கவில்லை. ஆடையிலே ஒழுக்கமற்ற ஆடைகளை அணியக்கூடிய சமூகம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கவில்லை. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். உடுப்பு போட்டால் எப்படி நிர்வாணியாக இருக்க முடியும்? இறுக்கமான ஆடைகள், உள்ளே எங்களுடைய உடல்கள் தெரியக்கூடிய அமைப்பிலேயான துணிகளை கொண்ட ஆடைகள் இன்று நாம் பரவலாக பார்க்கிறோம். மாயிலாத்துன் முமீலாத், பிற ஆண்களை தன் பக்கம் சாய்ப்பார்கள், அவர்களும் பிற ஆண்களின் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள். இவர்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, பெண்களினுடைய வெட்கத்துக்கு முன்மாதிரி எங்களுடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரே ஒரு செயற்பாடு இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே 3 ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை, மூன்றாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரியது. ஆனால் அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக விட்டுக் கொடுத்தார்கள். 3 பேருடைய ஜனாசா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்னர் அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய 2 ஜனாசாக்களும் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள் வரும் பொழுது அந்த 2 ஜனாசாக்களையும் கடந்துதான் என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்குள் வர வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
நான் வெளியிலே சென்று விட்டு வீட்டினுள் வருகின்ற பொழுது என்னுடைய ஆடைகளை களைந்தவாறு நான் என்ன செய்வேன், வீட்டினுள் வருவேன். எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அன்றிலிருந்து அந்த செயற்பாட்டை நான் விட்டுவிட்டு ஹயாஅம் மின் உமர் மீது நான் வெட்கம் கொண்டதன் காரணத்தினால். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. எனவே இரண்டு பேரிடமும் அவர் சகஜமாக பேசலாம், சகஜமாக பழகலாம், மஹரமானவர்கள். எனவே அந்த வெட்கம் அந்த ரெண்டு பேர் மரணித்த பின்னரும் அவரிடம் இருக்கவில்லை. எனவே ஆடைகளை கலட்டியவாறு என்ன செய்தார்கள், வீட்டினுள் வந்தார்கள். எப்பொழுது அந்த இடத்திலே அஜ்னபியத்தான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, இது உயிரோடு இருக்கின்ற விஷயம் கிடையாது என்று சொல்லக்கூடிய வரலாறு, மரணித்த பின்னர் அங்கே மரணித்து ஜனாசாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே உமர் இருக்கிறார், அவர் எனக்கு மஹரம் கிடையாது, எனவே வெட்கம் கொண்டவர்களாக அப்படியே ஆடையோடு என்ன செய்வார்கள், வீட்டினுள் வருவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத. வெட்கமில்லையா, விரும்பினதை செய். வெட்கமில்லையா, இறுக்கமான ஆடை உடுப்பாய். வெட்கமில்லையா, உன்னை பிறர் ரசிக்கின்ற அமைப்பில் நீ என்ன செய்வாய், நடமாடுவாய். வெட்கமில்லையா, உன்னுடைய அலங்காரத்தை பிற ஆண்களுக்கு நீ வெளிப்படுத்துவாய். வெட்கம் இருந்தால் இந்த செயற்பாடுகள் என்ன செய்ய மாட்டாது, நடந்தேற மாட்டாது. அதே போன்றுதான் ஆண்களும் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் ரோஷம் கொண்டவர்களாக மாற வேண்டும். என்னுடைய மனைவியை நான் மட்டும் நான் ரசிக்க வேண்டும், என்னுடைய மனைவியை நான் மட்டும் தான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். வெளியில் செல்லுகின்ற பொழுது அழகான முறையிலே ஆடை அணிந்து அவளை மறைத்தவளாக நான் வெளியிலே கொண்டு போக வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான உண்டு பருகக்கூடிய இந்த தினங்களிலே அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து விடாமல் அல்லாஹ்வுடைய ஏவல்களையும் பின்பற்றி அல்லாஹ் தஆலா தடுத்த காரியங்களை விட்டு தூரமாகி எங்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.